நீங்கள் எத்தனை வழியில் நீங்கள் போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்பொழுது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், வேலை பார்க்குற படிக்கிற இடத்துல எத்தனை பேரோட வேணால் பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் கணவரை மட்டும்தான் நேசிக்கும். உங்கள் இருதயம் உங்கள் மனைவியை மட்டும்தான் நேசிக்கும். அவங்க எத்தனை பேசுகிறதும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அது அவங்களுக்குள்ள சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா கணவனுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த மனைவியினுடைய வார்த்தை, இன்னொரு பெண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி உண்டாக தொடங்கிவிட்டால் மனைவிக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் சரீரத்தில் கூட சேர மாட்டீங்க, ஆனால் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் கற்புள்ள கன்னிகை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு தெளிவாக சொல்றாரு, விபச்சாரம் என்பது என்னவென்று சொன்னால் சரீரத்தில் என்னவதை குறித்து சொல்லவில்லை, இச்சையோடு கூட நோக்குவதை குறித்து பேசுகிறார்.